மர்மங்கள் சூழ்ந்த ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா இலுமினாட்டி. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். சினிமாலெல்லாம் கூட வந்து நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா, வரலாற்று எடுத்து படிச்சீங்கன்னாவே ஏன் ஃப்ரீமேசன்ஸை வரலாற்றுலேருந்து மறைச்சிருக்காங்க, இதுக்கான ரீசனை தேடி பாருங்களேன். சூரியனுக்கு கீழே நடக்கும் அனைத்து கபடங்களின் தொகுப்பாக இருக்கும் இலுமினாட்டிகள் உலக விவகாரங்களை கட்டுப்படுத்துவதாக புதிய உலக சிந்தனை. ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மதன் கௌரி. இலுமினாட்டின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம நாட்டிலே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்ப மாட்ட மசரு கௌரி. இலுமினாட்டி உண்மையா பொய்யா, இல்ல இட்ஸ் ஜஸ்ட் தியோரியா, இல்ல மித்தா அப்படின்னு நம்ம இந்த வீடியோல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேஃப் டைவர்ஸ் வந்து ஹோல்குள்ள போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி போக போறோம். சொல்லுங்க பாபால், இலுமினாட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா இல்லையா? இது கொஞ்ச நாளா இந்த கோவிட் வந்ததுல இருந்து இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் சொல்லி டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பழைய ஒரு எபிசோட்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். அதே மாதிரி தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2015 வந்துட்டு அமெரிக்கா பிரசிடென்டா ஆவாரு. ஸோ அது வந்துட்டு சிம்சன் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் இருக்கணும், இதுதான் நடக்கணும், யார் யார் பிரசிடென்டா வரணும், உலகத்துல எங்க வந்துட்டு இறப்பு நடக்கணும், எங்க வார் நடக்கணும், COVID-19 எப்ப வரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிவு பண்ணதே வந்துட்டு இலுமினாட்டி தான் அப்படின்னு ஒரு தியோரி சிம்சன்ல சொறி வச்சிருக்காங்க. அந்த வகையில எனக்கு கொஞ்சம் லைட்டா இலுமினாட்டின்னு ஒண்ணு இருக்கோ அப்படின்னு நானும் நம்புறேன். அந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் கோ இன்சிடென்ஸா தான் இருக்குமோ அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலி என்னன்னா, அவங்களோட அந்த டீம் இருக்குல்ல, அந்த ஸ்டாரி நரேட் பண்றதுக்கு அந்த ஒரு டீம் இருக்குல்ல, they are very intelligent in understanding politics, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ். அவங்களோட நரேஷன் எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷனா வந்து இப்ப நம்ம கண்ணுக்கு கொண்டு ஆகுதுல, இது வந்து அவங்க சைட் உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன். இலுமினாட்டின்றது வந்து 1776 நினைக்கிறேன், ஜெர்மனில வந்து இத பவாரியன் இலுமினாட்டின்னு சொல்லி ஒரு சீக்ரெட் சொசைட்டி தந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னா வந்து ஃப்ரீடம்காக போராடினாங்க. டெமோக்ராசி, இந்த ரிலீஜியஸ், இந்த ஸ்டேட் ஆபரேஷன்ஸ் மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அந்த ஸ்டேட்ல அவங்களோட இதுல. சோ அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு சிறிய குழுடாது இப்படிதான் வந்து இலுமினாட்டி இதானுச்சு. ஆனா அதை அப்பயே பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்த வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணி இருக்கிறவரு நம்மளோட கொக்கி குமார். அவருக்கு எல்லாம் கரகோஷங்களை எழுப்புங்கள். வணக்கம், நான் தான் உங்கள் கொக்கி குமார். என்ன பொறுத்த வரைக்கும் இலுமினாட்டினா என்னன்னா, அது ஒரு தியோரிக்கலா உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். எதுனாலனா, நம்மளோட ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு ஆபீஷியல்ஸ் இருப்பானுங்க. இப்ப ஹை லெவல் ஆபீஷியலுக்கு ஹை லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்களால தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது இலுமினாட்டி இன்னும் நடப்பாட்டுல இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுதான் நமக்கு தெரியல. அதை பத்தி தான் நீ நம்ம பேச போறோம். நன்றி கொக்கி குமார். போன எங்களோட வீடியோ அப்பளோ போ சாத்தானிக்கு வந்து கமெண்ட் பண்ண பூபாலன், கார்த்திகேசு, லிங்கேஷ்நாதன், நிர்த்திகா, சுரேந்திரன், தாமான் பாய்ஸ் மற்றும் சுரேன் ஸ்டூடியோ பிலிம்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. எங்களோட அடுத்த பாட்காஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல நான் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களை சோசியல் மீடியா மூலமா அணுகி உங்களை அடுத்த பாட்காஸ்ட்க்கு கூட்டிட்டு வந்து பேச வைப்போம். ஓகே, பேக் டு தி டாபிக். எல்லாத்துக்கும் வந்து ஆசைன்றது வந்து நார்மல் ஆசையா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு டார்க்கான ஆசையா இருக்கும். சில பேருக்கு நிறைய காசு இருக்கும், ஆனா சில பேர் அந்த காசை வச்சுட்டு ஃபேமை தேட எதிர்பார்ப்பாங்க. தீர்க்க முடியாத செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து தீர்க்க விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைகளை தீர்க்க விரும்புவதற்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கும்பலா தான் வந்து நான் இலுமினாட்டியை பார்க்குறேன். நம்மள சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய டிசைரை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது வந்து குளிர்மா இருக்கும், பயங்கரமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், வினோதமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆசைகளை கொண்ட ஒரு குரூப் அப்படின்றது தான் வந்து நான் ஒரு இலுமினாட்டியை பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ரீசெண்டா வந்து கேஸ்ல மாட்டின டிடியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னுக்கு கேஸ்ல மாட்டின எப்ஸ்டீனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு
இப்ப சின்ன குழந்தைகளை வந்து பீடோஃபைல் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காசு வச்சுட்டு தனியா வந்து சீக்கிரட்டா வந்து நடத்துறாங்க. இததான் வந்து நான் இலுமினாட்டியா பாக்குறேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு வெள்ளைக்காரன் கூட மீட் பண்ணேன். நான் வந்து டே இலுமினாட்டி அப்படின்னு அவன் வந்து அங்க இருந்துட்டு யூ கம் ஹியர் நாட்டி அப்படின்னா அந்த ஹியர் தூக்கி வெட்டி போட்டு தான் நாங்க கம் நாட்டின்னு ஆக்கிட்டோம். அந்த கம் நாட்டி தான் வந்து இப்ப கம நாட்டி ஆயிடுச்சு. இத பத்தி ரீசர்ச் பண்றப்ப பிளாக் ராக்கு, வேன்கார்டு, ஸ்டேட் ஸ்ட்ரீட் அப்படின்ற 3 கம்பெனி வந்து உலகத்தோட 80% சொத்தை வந்து ஓன் பண்ணிருக்காங்க. இந்த ரிச்சா இருக்கிற 3 கம்பெனி டிக்டேட் பண்றதுதான் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற கொலியேட்டா இருக்கட்டும், டூத் பிரஷா இருக்கட்டும், ஷேவிங் பிளேட்டா இருக்கட்டும், போட்டுற டவல்ல இருந்து போடுற சட்டையில இருந்து எந்த விதமா இருந்தாலும் இந்த 3 கம்பெனி டிக்டேட் பண்றதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கன்சிடர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு இலுமினாட்டி தான் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ அந்த 3 கம்பெனினா நீங்க பாருங்க, அந்த 3யும் அப்படியே நீங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அழகா நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இலுமினாட்டி பாத்தீங்களா? எனக்கு வந்து இந்த சிம்போலிசம் தான் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன் வந்து ட்ரையாங்கிள்னா இலுமினாட்டி? இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சர் கட்ட போறாங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டாவது இந்த என்ட்ரி தேட் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி தேட்னு இடையில ஒரு ஆமா ஆக்சுவலி இப்ப நான் என்டர்டெயின்மென்ட் பத்தி தான் பேசலாம் வந்தேன் நீ சொன்னதுக்கு அப்புறம். அவனும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த லோகோ கையை இப்ப இடையில வச்சுக்கிட்டு ஏன் இப்படி வைக்கிறான். ஆனா அதுக்கும் ஒரு இது இருக்கு. நம்ம அந்த மாதிரி கையை வச்சு இது பண்ணி பேசும்போது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். சோ அதனாலதான் அந்த டிராயிங்ல அவனுங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸா பாய்க்கிறானுங்க, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சிம்போலா பாய்க்கிறாங்களா. அந்த டாப் தான், அந்த டாப்போட இது வந்து ஹை பவர் வந்து அங்க உட்காந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரி நிறைய சிம்போலிசம் இருக்கு தானே இலுமினாட்டில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கண்ணு காட்டுறது. எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு கண் வந்து ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன். இந்த ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட். அதாவது எல்லாத்தையும் பாக்குற ஒரே கண்ணு. இந்த வந்து இந்த ஒத்த கண்ணு வந்து நம்ம பேசுறப்ப நான் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள வரலான்னு இருக்குங்க. மெயினா வந்து நான் எங்க பாக்குறேன்னா பிக் பாஸ்ல பாக்குறேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு என்வாயரன்மெண்ட்ல இறக்கி விட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையை மூட்டி அவங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க, அவங்களோட சோஷியல் பிஹேவியரை டெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு லேப்ரேட் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து இலுமினாட்டி அந்த ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றது வந்து என்னுடைய கருத்து. ஆமா, இதுல வந்து 2 விதமான இலுமினாட்டி இருக்கு தானே. பிகினிங்ல நான் சொன்னது வந்து ரியல் இலுமினாட்டி என்னது, இப்போ மாடர்ன் இலுமினாட்டி என்னன்னா ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு. இது வந்து பிக் பாஸ்ல எப்படி ப்ரூஃப் பண்றாங்கன்னா, நீங்க முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு ஒவ்வொரு டாஸ்க்குமே எமோஷனலி ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரிதான் இப்ப பிக் பாஸ்ல என்ன நடக்குதோ அதேதான் வந்து இந்த இலுமினாட்டின்ற கான்செப்ட்ல வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆமா, அதனாலதான் வந்து அந்த இலுமினாட்டியோட மெயின் மீடியமே என்னன்னு பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நிறைய இடத்துல வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுச்சிலிக்ஸ் வந்து இடையில வந்தப்ப தனுஷ் அப்புறம் அனிருத் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணலாம், ஒரு இலுமினாட்டியா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு டாபிக்கை டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவனுக்கு கொக்கைன் அடிச்சு பிரெயின் பயங்கர தீவிரமா ஒர்க் பண்ணுது இல்ல. அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குங்க. இதுல ஐஸ்வர்யா தனுஷ் இருப்பாங்க, விஜய் யேசுதாஸ் இருப்பான், தர்ஷனா விஜய் யேசுதாஸ் இருப்பா. இதான் இந்த எலிட் டார்க் சினிமா கும்பல் உட்காந்து ஸ்டான்லி குரூபிரிக் படம் பார்த்துட்டு நான் நாளைக்கு பெரிய ஐக்கோனா ஆல்சோ வந்து இன்னொருத்தவங்க யாருன்னா இடையில ஒரு 3 மாசம் எனக்கு மாயன்னு ஒரு படத்தை வந்து வெளியாக்காம தடுத்துட்டாங்க. யாருன்னா பாத்தீங்கன்னா சென்சர் போட்டு. சோ இதை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்றப்ப அதுல நடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை யாரோ ஒருத்தர் முடிவு பண்றான். ஆமா, எங்களை யாரோ ஒருத்தர் தான் முடிவு பண்றான். என் உணவு, என் பழக்க வழக்கங்கள், நான் சொல்ல வர்றத, என்னுடைய கருத்தை, என்னுடைய எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் எங்க இருந்தோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு தான் இருக்கான். சென்னையில இங்க வந்து சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. அந்த பில்டிங்குள்ள நம்ம போக முடியாது. அதுக்கு ஏன்னா அதுக்கு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அப்படி சொன்னா யார் நம்புவா? எனக்கு எங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சுன்னா, தளபதி அந்த ஒரு டைட்டில் மேல யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து தளபதி அந்த ஒரு ஃபேமுக்கு மேல வந்து இந்த ஒரு சிம்போலிசம் வந்து திணிக்கிறாங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, பிகில் படத்துல வந்து அவர் வந்து சிம்போலை போட்டு சட்டையில வரும். What do you mean by that? அதே மாதிரி மாஸ்டர்ன்ற படத்துல வந்து அந்த ட்ரையாங்கிளா இருக்கட்டும், அந்த போஸ்டர்ல அவர் ஒரு கண்ணை மறைச்சிக்கிட்டு செஞ்சதா இருக்கும். பீஸ்ட்ன்ற ஒரு படம், பீஸ்டுக்கு ஏன் பீஸ்ட்னு டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. நான் பீஸ்ட்ன்ற அந்த பேரு வந்து இலுமினாட்டி சிம்போலிசம் சார்ந்தது. ஆட்டு தலை கொண்ட ஒரு ராட்சச உருவத்தோட சிம்போல் இருக்கும்.
இந்த மாதிரி தளபதியா இருக்கட்டும், முன்ன கமலஹாசன் வந்து ஒரு கண்ணு காட்டி ஒரு கண்ணு காட்டி செஞ்சுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ் சினிமால ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குன்றது வந்து நான் கவனிக்கிறேன். ஆனா இத பத்தி நான் பேசும்போதுண்ணே, முன்ன காலத்துல ஏதோ அந்த இந்த டிஸ்னிய கண்டுபிடிச்சானே ஒருத்தன், ஒரு கிழவன். ஆமா. ஆமா ஆமா. அவனோட பாடிய கூட எடுத்து வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. திருப்பி அடுத்த இதுல உயிரோட கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது வருது. ஆனா அது உண்மையான்னு தெரியலல. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கிற மாதிரி இந்த சாகா வரோன்ற ஆசையும் வந்துட்டு பணக்காரங்களுக்குலாம் இருக்கு. ஏன்னா அவங்கள தடுக்கிறது வந்து இப்போதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இறப்பு உடம்ப வந்து ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணி நீங்க வந்து வச்சிடுவீங்க இறந்ததுக்கு அப்புறம். சில வருடங்கள் கழிச்சு அந்த உடலை வந்து திரும்ப உயிர்ப்பிக்கிற டெக்னாலஜி வந்து ரீசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இறந்து போன பணக்காரர்களை வந்து திரும்ப வந்து மீட்டு கொண்டு வர முடியும். அப்புறம் இந்த இலுமினாட்டி பத்தி இந்த மைக்கேல் ஜாக்சன் இருக்காங்களே, இவங்களும் வந்துட்டு ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பாடுனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்களும் கொஞ்ச நாள் காணாம போயிருவாங்க. ஹாலிவுட்டுக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி இருக்கு. இப்போ வந்து எம்மின்ற ஒரு பாட்டு ஜஸ்டின் பீபரோட, அந்த பாட்டுல வந்து நிறைய சிம்பிளிசம் இருக்கு. ஸோ அது என்னவா இருக்கும்ன்றது வந்து ஆளுங்க என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா, அவர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து 10-11 வயசு வந்துட்டு பூந்துருக்காரு. அப்புறம் பூந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த பாடல் மூலியமா வந்து ஆளுங்களுக்கு சொல்ல விரும்புறாரு. ஜிம் கேரி கூட டாக் ஷோக்கு வந்திருப்பாரு. அவரு ஒரு விஷயத்த சொல்ல வருவாரு. ஆனா அவர் சிம்பலைஸ் தான் பண்ணுவாரு. அவரோட 2 கைய வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வச்சுட்டு நாக்க மட்டும் அப்படியே காமிச்சுட்டே அப்படி சும்மா அப்படி காமெடியா பண்ணுவாரு அவரு. அத ஏன் அவர் பண்ணாரு அப்படின்னு தெரியல. அது ஏன் பண்ணீங்கன்னு இந்த ஹோஸ்ட் கேட்பாரு. இல்ல இத பத்தி நான் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரு பேசுவாரு. இது வந்து ஜோக்காக இருக்கலாம், இல்ல வந்து ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்றது ஒரு கான்ஸ்பிரசி. அதனால வந்து கான்ஸ்பிரசின்னு சொல்றோம். ஓகே, நான் விஜய் பத்தி பேசுறப்பதான் லியோலயும் வந்து இந்த விஷயம் வரும். ஒரு ஈகல் மண்ணுக்கு வந்து நரபலி கொடுக்கறது, உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அந்த மாதிரி விஷயம். ஏன் இந்த சிம்பாலிசம் வந்து விஜய் படத்துல மட்டும் வருது? நான் ரீசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒண்ணு மாட்டுனுச்சு. ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன். இதுவும் தியரி தான். நீங்க நார்மலி ப்ராஜெக்ட் ப்ளூ ஃபிலிம் தானே கண்டுபிடிப்பீங்க. என்ன புதுசா இருக்கு? அத தேட போய் இத கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. அப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் குள்ள போனேன். இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம்னா என்னன்னா, இந்த கவர்மெண்ட் இருக்காங்களா, வேர்ல்டு கவர்மெண்ட் இருக்காங்களா, இந்த ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இதெல்லாம் வருது, உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரி இது ஒரு டிராமா மாதிரி இவங்களே கிரியேட் பண்ணுவாங்களாம். லேட்டர் ஆன் இவங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த மக்களோட பயத்தையும் எமோஷனலையும் யூஸ் பண்ணி ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ பீம். ஆனா ஏன் உனக்குனால ரொட்டி சானாயோட விலையை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க ரொட்டி தள்ளுவர் வந்து இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டி தள்ளுவரோட மெயின் இன்கிரீடியன்ட் அது முட்டை. முன்ன காலத்துல கோழி வந்து இன்னொரு கோழி கூட இனச்சேர்க்கை பண்ணி வந்து முட்டை போடுச்சு. இப்போ வந்து ஆண் கோழி தேவையில்லைன்ட்டாங்க, ஊசியை போட்டு முட்டை வந்து உருவாது, கருவு வருது. இதான் எவன் பண்றான்? எவனோ ஒருத்தன் பண்றான். இப்ப வந்து ஜல்லிக்கட்டு வந்து வந்துச்சு. ஜல்லிக்கட்டை ஏன் வந்து தடை பண்ண பார்த்தாங்க? எவனோ ஒருத்தன் வந்து ஜல்லிக்கட்டு வந்து தடை பண்ண பார்த்தா. ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு தடை பண்ணீங்கன்னா இந்த ஊர்ல வந்து எந்த நாட்டு மாடு, ஆம்பளை மாடு வந்து முரட்டுத்தனமா இருக்கு, அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜெனட்டிக்லி அதுக்கப்புறம் வர மாடுகள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இவன் என்ன பண்றான்? ஜல்லிக்கட்டு தடுக்க விரும்புறான். எதுக்கு ஜல்லிக்கட்டை தடுக்க விரும்புனா, இருக்கிற நாட்டு மாடெல்லாம் வித்துட்டு ஜெனட்டிக்லி இன்பிரெட் பண்ண மாடுகளை வந்து உள்ள இறக்கி விடுவாங்க. எதுக்குன்னா அந்த பாலுலயும் வந்து நோய்களை உண்டாகிறதுக்கு வந்து சில விஷயங்களை கலந்து உருவாக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா இருக்கு. பேசிக்கலி வந்து இவனுங்க காசுக்காக தான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. கோவிட்டா இருக்கட்டும், எதுக்கு வந்துச்சு, எதுக்கு நம்ம ஊசி போட்டோம், இப்பெல்லாம் ஊசி போடாமலே சொல்றாங்க. சில ஊசி வேரியன்ட் போட்டவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து வரமாட்டேங்குது. இதுதான் இலுமினாட்டி. இதுதான் அடக்குமுறை. அடக்குமுறை. காசு இருக்கிற நினைச்சானா என் பந்துல இருந்து வர்ற விந்த வந்து அவனால தடுக்க முடியும். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே, லெட்ஸ் சே இப்ப நம்ம போனோட யூடியூப் ஹோம் பேஜ் திறந்தாலே இலுமினாட்டியை பத்தி ஏதாச்சும் ஒரு டாபிக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வச்சுக்கோமே, இப்ப நம்ம ஒரு டில்டோ பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க டிக்டாக் வந்தீங்கன்னா டில்டோ வைக்கிறது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் அந்த விஷயத்த. ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பான், பட்டன் ஒரு ஃபீட்ல. ஆமா, பட்டன் ஃபீட்ல வரும். இது வந்து கூகுள்ல அவனுக்கு சொல்லுவானுங்க, இந்த போன் இருக்குல்ல, போன் வந்து நம்ம மைண்டோட அல்காரிதம் இருக்கும்ல, அந்த அல்காரிதம் ரீட் பண்ணி அதுக்கேத்ததை வந்துட்டு நமக்கு இது பண்ணுமாரா ஓவர் நைட்ல. அதான் நீங்க இலுமினாட்டி வேற யாரும் இல்ல, நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா அது எல்லாமே இலுமினாட்டி. சரி, இப்ப வந்து நம்ம வீடியோக்காக பேசிக்குவோம். இலுமினாட்டி இல்லாட்டி FBI ஏஜென்ட் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இலுமினாட்டிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ வைரல் ஆச்சுன்னா நாங்க 4 பேரும் எங்க சோல் வந்து வித்துடுறோம் இலுமினாட்டிக்கு.
எங்களை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. என்ன சொல்ற? என்ன சொல்றது? ஜி, சொல்லுங்க ஜி. நான் இலுமினேட்டி இருந்தா என்ன தம்பி பண்ணுவேன்? அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் ஜி. இத வந்து 1/2 மணி நேரமா யோசிச்சுட்டு வந்து சொல்றீங்க. அட்டிப்பட்டி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுக்காக நான் தாழ்மையோட கேட்டுக்கிறது என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இலுமினாட்டி வந்து உங்களுக்கு பேக் ஷாப் கொடுக்கும். கொடுக்குதோ இல்லையோ நான் கொடுப்பேன்.